பூமராங் 90s கிட்ஸ் ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் மாறாத ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் லவ், பியார், பிரேமா, காதல். ஆனா இந்த காதல் எங்க தெரியுமா சிக்கலாகுது? ஹாய் கைஸ், நான் பிரியா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹெல்த் டாக்ஸ் சேனல். கண்டதும் காதல், பார்த்ததுக்கு அப்புறமா பழகினதுக்கு அப்புறம் காதல், நட்பு காதலா மாறுது, கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் அப்படின்னு சொல்லிட்டு காதல் எப்படி வேணாலும் வரலாங்க. ஆனா இந்த காதல் எங்க தெரியுமா சிக்கலா மாறுது? நீங்க ஒர்க் பண்ற இடத்துல உங்க கொலீக் கூட வர காதல் அப்படிங்கிறது மத்ததோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. இந்த கொலீக் கூட வர ரிலேஷன்ஷிப்னால நிறைய பேர் டெர்மினேட் ஆகி ஜாப்லெஸ் ஆயிருக்காங்க, இல்லைன்னா அவங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஆனா காதலுக்கு, இந்த உணர்வுக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா? ஸோ உங்களுக்கு காதலும் வேணும், வேலையும் வேணும் அப்படின்னா நான் சொல்ற இந்த செக்லிஸ்ட்லாம் நீங்க மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களோட கம்பெனி பாலிசி அக்செப்ட் பண்ணுதா? அதாவது உங்களுடைய கம்பெனி பாலிசி பர்சனல் ரிலேஷன்ஷிப்க்கு ஸ்பேஸ் கொடுக்குதா அப்படிங்கறத செக் பண்றது. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் டிஃப்ரெண்ட், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதுல பர்சனல் ரிலேஷன்ஷிப் அலோவ் பண்றாங்களா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அதையும் மீறி காதல் வரதான் செய்யுது அப்படின்னா உங்க ரெண்டு பேத்துல ஒருத்தர் ஜாப் குவிட் பண்ணணும் அப்படிங்கிற டிசிஷன் தான் ஃபைனல் டிசிஷனா இருக்கும். இல்ல இதை தாண்டி எங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு வேற சில ஐடியாஸ் இருக்கு அப்படின்னு நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல எங்க கூட சொல்லுங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பி ப்ரொஃபஷனல். இந்த பாயிண்ட்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்பவே முக்கியமானது. என்ன அது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலையையும் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பையும் போட்டு குழப்பிக்க கூடாது. வேலைக்காக ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்ல பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை வச்சு வேலையை டிமாண்ட் பண்றது அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே மன உளைச்சல் தரதோட வேற சில சிக்கல்களையும் எடுத்துட்டு வரும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதனால உங்க வேலை அப்படிங்கிறது தனி, உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தனி அப்படிங்கிறதுல என்னைக்குமே கிளியரா இருங்க. ஸோ வேலை டைம்ல பர்சனல் ரிலேஷன்ஷிப் பத்தி அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறது, இல்ல அதுல ஒரு ஆர்குமெண்ட் வச்சு சண்டை பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க கண்டிப்பா ஸ்பேஸ் கொடுக்க கூடாது. ஸோ வேலையில நீங்க கண்ணும் கருத்துமா இருக்கணும். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனலா நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம், அங்க ஒரு ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்னால உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சு, அதாவது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். இதனால உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ உங்களுடைய வேலை அப்படிங்கிறது தனி, ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தனி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கிளியரா இருங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சபார்டினேட் வெர்சஸ் சுப்பீரியர். ஸோ இந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், அதாவது உங்க கொலீக் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத தாண்டி உங்களோட சுப்பீரியர் கூட உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுது அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சுப்பீரியர் அப்படிங்கிறவர் உங்களை வேலை வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறவர். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வேலை வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாலோ பணி அழுத்தம் காரணமாவோ உங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகலாம். இன்னொரு பாயிண்ட் இதுல நுட்பமா என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சுப்பீரியர் வெர்சஸ் சபார்டினேட் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உண்மையா இருக்கா, இல்ல உங்களை அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க நுட்பமா செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது பல சமயங்கள்ல உங்களை அதிகமா வேலை வாங்குறதுக்கும் ஒரு மன உளைச்சலை கிரியேட் பண்றதுக்கும் இல்ல அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரீமா செக்ஷுவலா அபியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இங்க அதிகம் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். அதனால உங்க கொலீக் கூட வர ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத தாண்டி இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க எதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சுப்பீரியர் வெர்சஸ் சபார்டினேட் ரிலேஷன்ஷிப்ல தான். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுடைய காசிப்க்கு ரெடியா இருக்கு. நம்ம முன்ன பின்ன தெரியாதவங்களை பத்தியோ இல்ல பிரபலமா இருக்கிற நிறைய பேரை பத்தி ஒர்க் பிளேஸ்ல காசிப் பண்ணுவோம். ஸோ சக பணியாளர்களை பத்தியும் கூட நம்ம காசிப் பண்ணுவோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்க ஒர்க் பண்ற இடத்துல கிரியேட் ஆகுது அப்படின்னா காசிப்க்கு கேட்கவா வேணும்? ஸோ கண்ணு, காது, மூக்கு, வாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசிப் அப்படிங்கிறது உங்க ரிலேஷன்ஷிப்பை சுத்தி நிறைய இருக்கும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதையுமே நீங்க ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கணும். ஸோ இந்த காசிப் அப்படிங்கிறது பல சமயத்துல உங்களுடைய ரிலேஷன்ஷிப்க்கும் உங்களுடைய வேலைக்கும் ஏன் உங்களுடைய பர்சனல் லைஃபுக்குமே அஃபெக்ட் பண்ற அளவு கூட போகலாம். ஸோ நீங்க எப்படி கரெக்டா மெயின்டைன் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த காசிப்பை நீங்க அவாய்ட் பண்றீங்களா இல்ல சீரியஸா எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐசோலேட் ஆகிடாதீங்க.
அதாவது நீங்க வந்து ஒரு கொலை கூட ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்க ஸ்பெண்ட் பண்ணுவோம்னா ஒர்க் பிளேஸ் இல்லைன்னா வீடு. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஒரு வீக்ல நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்ற டைம் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ரெண்டும் தான். ஸோ அந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல வருது அப்படிங்கும் பொழுது நீங்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயே வந்து சுத்தி சுத்தி நீங்க ஐசோலேட் ஆகிறாதீங்க. நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இல்ல அப்படின்னா நீங்க என்னெல்லாம் யூஸ்வலா பண்ணுவீங்களோ லைக் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போறது, இல்ல உங்களுக்கான டைம் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கிறது, இல்ல உங்களுடைய மற்ற ஹாபிஸ் டிராவலா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் சோசியல் மீடியாவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பர்சனல் டைம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுக்கான டைம் அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டி டைம் கண்டிப்பா இருக்கணும். அதை தாண்டி உங்களுக்கான டைம் அப்படிங்கிறதையும் வந்து நீங்க டிசைட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ டோட்டலா வந்து ஒர்க் பிளேஸ்லயும் வந்து ஒரு பர்சன் கூடவே இருக்கிறது, வீட்லயும் ஒரு பர்சன் கூடவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மொத்த உலகமுமே அந்த ஒரு பர்சனை மட்டுமே சுத்தி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து அது தனிப்பட்ட முறையில நாளடைவுல அது ப்ரெஷரா மாறிடும். ஸோ எந்த ஒரு காரணத்தை கொண்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஐசோலேட் ஆகாம நீங்க மற்ற சோஷியல் ஆக்டிவிட்டிஸும் வந்து பண்ணணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் ஒர்க் பிளேஸ்ல உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா ஸோ அதுல இருந்து ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பா எப்படி மூவ் ஆன் ஆகுது அப்படிங்கிறதுக்கான செக்லிஸ்ட் விஷயம் இதுதான். ஸோ இது தாண்டி நீங்க வேற எதுவும் தப்பு பண்ணி அதுல இருந்து லெசன்ஸை லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த பாயிண்ட்ஸை தாண்டி உங்களுக்கு வேற ஏதோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ் எனக்கு கூட சொல்லுங்க. ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ.